வணக்கம். அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவல் பற்றி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கல்வி வேலைவாய்ப்பு தொடர்பான அப்டேட்ஸ் உடனுக்குடனாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு மார்ச் 2024 எழுதி அல்லது வருகை புரிய முடியாத நிலையில் இருந்த மாணவர்கள் ஜூன் ஜூலையில் நடக்கக்கூடிய துணைத் தேர்வில் பங்கேற்கலாம். அதற்கான வழிமுறைகள் தான் இப்போது அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க. பள்ளி மாணவர்கள், அதாவது ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட பள்ளிக்கு நேரில் போயிட்டு 16/5/2024 முதல் 1/6/2024 வரைக்கும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக காலை 11 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம். இதுவே நீங்கள் தனித்தேர்வர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், சரிங்களா, தனித்தேர்வர்கள் நீங்கள் ரெகுலர் படிப்பு முடிச்சுட்டு எழுதக்கூடியவங்க அல்லது தனித்தேர்வாக இருந்து எழுதக்கூடியவங்க, இவங்க 16/5/2024 இருந்து 1/6/2024 சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணலாம். நீங்கள் எங்கே பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது. ஒரு கல்வி மாவட்டம் வாரியாக இந்த சர்வீஸ் சென்டர்ஸ் அமைச்சிருக்கிறாங்க. உங்களுக்கும் டைமிங் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த சர்வீஸ் சென்டர் பற்றின டீட்டெயில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் www.dge.tn.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி நீங்கள் சேவை மையத்தை அணுகலாம், உங்களுக்கு நியர்பையாக இருக்கிற சேவை மையம் எது, எந்த மாதிரியான சர்வீஸ் அங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க, எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு அங்கே இருக்குது. கட்டணம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்குறாங்க. கட்டணத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்கேன் காப்பி வேணும் அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. மறுநாளே நீங்கள் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. சிறப்பு அனுமதி திட்டம் கூட கொடுத்துருக்குறாங்க. எல்லா டீட்டெயிலையும் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டு இந்த ஜூன் ஜூலை எக்ஸாம்லேயே நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த அகாடமிக்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கல்லூரி படிப்பை நீங்கள் தொடர முடியும். சரிங்களா, இதில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு திரும்பவும் ஒரு ஷார்ட் டைமில் ஃபார்ம்ஸ் போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. திருப்பி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான கல்லூரி படிப்பை தொடர்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.